விஜய் அதிமுகவோடு போறாரா போக மாட்டாராங்க விட எந்த அதிமுகவோடு அப்படின்றது. பிஜேபியோடு தொடர்ந்து நீடிக்கிற என்டிஏவில் இருக்கிற போதே இவர் போவாரா, இல்லையே பிஜேபியை கட் பண்ணிட்டு அதிமுக வெளியில வந்த பிறகு அந்த தனித்த அதிமுகவோடு போவாரா தெரியாது. விஜய் என்ன நினைச்சிருக்காரோ தெரியாது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் மிக தீவிரமா முயற்சி பண்ணார் எடப்பாடி. பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது மறைமுகமா. விஜய் கூட்டணி அது அது செயல்பாட்டுக்கு வர முடியல. அது சரியா வரலன்ற பிறகுதான் அவர் பிஜேபியோட கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டார். சரிதானா? சோ அந்த முயற்சி இப்ப கரூர் சம்பவத்தை ஒரு மையமா வச்சுக்கிட்டு, அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு, இப்போ வீசலான்னு ஒரு வலையை வீசுறார். விஜய் இதை தெளிவுபடுத்தணும்னு நம்ம சொல்றோம். தெளிவுபடுத்தாம அவரும் மௌனமாவே இருந்தாருன்னா அந்த மௌனம் நியாயமான மௌனம் அல்ல, கள்ள மௌனமாக பார்க்கப்படும். என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கணும்னு பாக்குறாரா? தெரியல. அதை பத்தி என்ன உங்ககிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு? நீங்க என்ன அந்த தலைவரோட நான் மாற்றணும் எதை வச்சு சொல்றீங்க நீங்க? இப்படி 41 பேர் உயிரை மையமா வச்சுதான் நீங்க அரசியல் பண்ணுவீங்களா? சார் இது தாவேக்காவுக்கே நல்லது இல்ல சார். இப்ப கொடியை பிடிச்சு ஆட்டுறான்ல அதிமுக கூட்டத்துல பூந்து, இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு கூட்டணி நீங்க அறிவிச்சா இதோட உற்சாகமா வரணும். 4 பேர்ல 400 பேர் 4000 பேரோட கலந்துக்கட்டும், தப்பு இல்ல. அப்படி இல்லை எங்க கொடியை எதுக்கு அதிகாரப்பூர்வமற்றவர்கள் தவறான நபர்கள் எங்கள் இயக்கத்தை சேராதவர்களை வந்து காட்டுறதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு விஜய் ட்விட்டர் போட்டுக்கணும்ல. சரி, எல்லாத்துக்கும் அந்த 16 நாள் முடியட்டும் இருக்கிறாங்க. அது வரைக்கும் கூட நம்மளும் காத்திருப்போம். அதனாலதான் இது வரைக்குமான மௌனத்தை நியாயப்படுத்தலாம். தொடர்ந்து மௌனமா இருந்தால் அது நேர்மையான மௌனமாக இருக்காது, நியாயமான மௌனமாகவும் இருக்காது.